இந்த கோவிலுடைய ஆரம்ப வரலாறு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குதுன்றத பத்தி சொல்ல போறோம். அடுத்த கட்டம் என்ன நகர்வுக்கு போக போறோன்றத சொல்ல போறோம். ஆமா. ஓம் சக்தி ஓம். அன்பர்கள் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள். இன்றைக்கு அடியனையும் கிராம மக்களையும் சந்தித்து பேட்டி எடுக்கின்ற ஊடக அன்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஸ்தலம் அருள்மிகு இரணியம்மன் வண்டலூருடைய பூர்வீக மக்களின் பாரம்பரிய கிராம தேவதை அருள்மிகு இரணியம்மன். இந்த இரணியம்மனுடைய வரலாறு என்னவென்று சொன்னால், பல்லவர் பேரரசு ஆட்சி செய்கின்ற இந்த காஞ்சி மாவட்டத்தில், தொண்டை மாவட்டத்தில், தொண்டல மண்டலத்தில் அப்பொழுது இந்த பகுதியை என்ற சிற்றரசர், அவங்களுக்கு கீழே இருந்த சிற்றரசராகிய வண்டையமான் என்ற ஒரு சிற்றரசர், சத்திரிய சிற்றரசர், இது கண்டிப்பா பதிவு செய்யணும், ஆண்டு வந்த ஒரு ஊர். அவர் பேர் தான் வண்டையமான் அப்படின்று காலப்போக்கில் மருவி வண்டலூர் என்று வந்தது. அவர்கள் காலத்துல வழிபட்ட ஹிரணியம்மன், வடமொழியில அப்படின்னா பொன்னியம்மன், அது காலப்போக்கில் இரணியம்மன் என்று, இதெல்லாம் வரலாறு இருக்குது, தொல்லியல் ஆராய்ச்சியில நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில். தற்போது இருக்கிற இடத்திற்கு அப்படியே கிழக்கு பக்கத்துல பின்னால மலையை ஒட்டி இருந்தது. 3 ஏக்கர் நிலம் இதற்கு சொந்தமாகவும் ஒரு குளமும் இதற்காக இருந்தது. ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி என்ற கம்பெனியில ரோவார் 2000 என்ற ஒரு வேகத்தடை பார்ப்பதற்காக வரும்பொழுது இந்த கிராம மக்கள் உள்ளே வேலை செஞ்சவங்க எல்லாம் கேட்டு அங்க இருந்த கோவிலை கொண்டு வந்து இங்க கட்டினாங்க. அப்போ இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலை மிக சிறியதாக இருந்தது. அதன் பிறகு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி ஏற்படணும்னு சொல்லும் போது இந்த கோவிலை அப்புறப்படுத்தணும்னு பண்ண போது இந்த நிலைமையில் எப்பொழுது இந்த அம்மாவை கார்த்திக் நாராயணன் தொட்டானோ, இந்த கம்பெனி சிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு சூழ்நிலையில அது பாதிக்கப்பட்டு முத்தையா செட்டியார் குரூப் என்ற கடன் வாங்கி அதை கட்ட முடியாம ஏலம் போச்சு. கேட்வே ஸ்ரீராமன்றவங்க ஏலத்தில் எடுத்தாங்க. இந்த அம்மாவை தொட்டதுனால 4675 பேர் கன்ஃபார்ம் ஒர்க்கர், நானும் அதுல ஒரு ஒர்க்கர், ஸ்கில்டு ஒர்க்கர். அதுல அப்படிப்பட்ட நிலைமையில ஏலம் போச்சு. இன்னைக்கு ஏலம் போன கம்பெனியினுடைய நிலவரத்துல கேட்வேன்றவங்க வச்சிருக்காங்க. நாங்க தொடர்ந்து இந்த இடத்துக்காக போராடி இருக்கிறோம். ஆரம்பத்துல கிராமத்தாருடைய, கிராம மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரு சில கயவஞ்சகர்களால் உண்டியல் வைத்து அதனை வந்த பிரச்சனைகளால இது அறநிலைத்துறை தற்காலிகமாக வந்தது. நாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கிராம மக்கள் அந்த கலெக்டர் ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சு, ஒரு குழு அமைச்சு, எங்க பராமரிப்புல தான் இருக்கணும், உண்டி பணம் எடுத்தா நாங்க தான் பார்க்கணும் கொடுத்தாங்க. ஆனா அறநிலைத்துறை உள்ள வந்த பிறகு அப்படிப்பட்ட செயல்கள், இன்னைக்கு வந்தா மாலை போடுவாங்க, ஒரு முக்கியமான நாளுக்கு வந்தா மாலை போடுவாங்க, அதுதான் நாங்க கண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கோடிக்கு மேல இது உள்ள பணம் எண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாரும் வெளியே கொண்டாட போறோம். இப்ப இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால், இங்க இடம் கொடுக்கறன்னு கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக எங்களை டிஆர்ஓ மற்றவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க. 6 டிஆர்ஓ மாறிட்டாங்க, 4 கலெக்டர் மாறிட்டாங்க, மாவட்டமும் 2ஆ பிரிஞ்சிடுது. தகராறு பண்ணும்போது காஞ்சி மாவட்டம், இப்போ செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு தாலுக்காவாக இருக்குது. இந்த நிலைமையில தற்பொழுது மெட்ரோ ட்ரெயின் இப்போ இங்கே வரப்போகுது. அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்ததுன்னா இந்த இடத்துல இன்னைக்கு கொடுத்துக்கிற அறிவு பிரகாரம் 4867 சதுர மீட்டர் இந்த கேட்வேல இருக்க போறாங்க. அப்படி பார்த்தா அவங்க சொன்ன பிரகாரம் ஒரு பிடி மண்ணு கூட எங்களுக்கு கொடுக்க முடியாம நிலைமை இருக்கிறதுனால அதை புரிந்து கொண்டோம். அடுத்த கட்டம் மிகப்பெரிய பாராட்டம். இவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி, வழக்கறிஞர், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக, அனைத்து கட்சியும் நாங்கள் அம்மனுக்காக ஒன்னா இருக்கிறோம். எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை. அனைத்து கட்சியும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்கள அனைவரும் அழைத்து மாபெரும் நாடு தழுவிய போராட்டத்தை நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன். ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவில் இருக்கிறேன். பல்வேறு கோவில் இடங்களை மீட்டு கொடுத்துருக்கிறேன். அது இப்போ எனக்காக நான் சொல்லலை. ஆனால் நாங்கள் ஒரு கிராம மக்களாக இருக்கிறோம். எங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது இவங்க கொடுக்குறதெல்லாம் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பழையபடி எங்கே இந்த அம்மா இருந்தாலோ பூர்வீகமாக எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் முப்பாட்டம் காலத்தில் எங்கே போய் வழிபட்டாங்களோ அந்த இடத்துலயே மலை அடிவார பகுதியில் பழையபடி இந்த அம்மாவை கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியாத காரணமாக இருந்தால் எங்ககிட்ட இந்த சிலையை ஒப்படைச்சிட்டு இந்த இருக்கிற உண்டி பணத்தை எங்கள் கிராம மக்களோட நாங்கள் வாங்கிக்குவோம். கிராமத்துக்கு சொந்தமான கோவில்ன்றது உறுதி. அறநிலைத்துறைக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இனி. அதனால எங்களுக்கு இடத்த கொடுக்கணும். இப்போ இந்த இடம் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டடம் இடிக்க போறக்கூடிய நிலைமை இருக்குது. எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பொழுதுல எங்களை ஒரு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துறதுக்கு திட்டங்கள் தீட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது.
KP முனுசாமி ஐயா அவர்களுடைய தலையீட்டால் 4 வருஷம் முன்னால கூடாஞ்சேரி நந்திவரம் பேரூராட்சி தலைவர் T. சீனிவாச நாயக்கர் அவருடைய முயற்சியால் நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இல்லைன்னா அன்னைக்கு 200 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தரமட்டமாக்கிட்டு எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு திட்டம் இருந்தது. இன்ன வரைக்கும் நாங்கள் காப்பாற்றி வச்சிருக்கிறோம். அந்த கோயில்ல இந்த சாலையை கடந்து போறவங்க வண்டிக்கு பூஜை போடுறது வழக்கம். இப்போ அதுவும் அப்பப்போ தடை செய்யப்படுது. தடை செய்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த அறநிலைத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து அவருடைய சொந்த கோயில் மாதிரி அவங்க பூர்வீக கோயில் மாதிரிலாம் தப்பாலாம் நடக்கிறாங்க, எல்லாம் தெரிய வருது. ஆனால் இதெல்லாம் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் போகிறவங்க பயணிகள் புது வாகனத்தால் இங்கே பூஜை போட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வழிபடுற வழக்கம். இப்போ அதையும் தடை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் இதுக்கான வழிமுறையாக ஆதிலேருந்து வகுத்து இதுக்காக வெட்டியாக இருக்கிறோம், தள்ளியார் இருக்கிறோம், ஓசம் இருக்கிறோம், பொலிக்காரன் இருக்கிறான், தடிகாரன் இருக்கிறான், வைணியம் இருக்கிறான், பணியாட்கள் இருக்கிறாங்க. இது பாரம்பரியமா, இது வந்து ஒரு சத்திரியருடைய பாரம்பரியம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். அப்படி கிட்டத்தட்ட பணியாட்களே ஒரு 120 பேருக்கு மேலே நாங்கள் வம்சாயா வச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் தான் இதை பார்க்கணும். இது வந்து பிராமணால் பார்த்த கோவில்லாம் கிடையாது. ஓசன் என்று சொல்லக்கூடிய அந்த உபயதாரர்கள் தான் இந்த அம்மனை தொட்டு வழிபட திருமேனி பூஜையை பண்ணணும். இதுதான் ஆகம விதிமுறை, அனுஷ்டானம். அதுதான் அதெல்லாம் அனுஷ்டானம் ஆகம விதிமுறைலாம் மீறி தான் இந்த அறநிலைத்துறை வந்தது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எங்க கிராம தேவதை பழையபடி எங்க இருந்ததோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு பின்னால இருந்தது. அந்த இடம் காலியா தான் இருக்குது. அது தவறான டாக்குமெண்ட்டை பண்ணி ஏலம் விட்டுட்டாங்க. அது ரெக்கார்டெல்லாம் நாங்கள் 100 வருஷம் முன்ன ரெக்கார்டெல்லாம் எங்கள் தம்பி விஞ்ஞானி இரணியப்பன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாருக்கும் இருக்குது, வழக்கம் போட்டிருக்கோம். அதே இடத்துக்கு இந்த கோவில் போயிடணும். எங்களுக்கு அறநிலைத்துறை முக்கியம் இல்லை, எங்களுக்கு உண்டி பணமும் முக்கியம் இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் சக்தி இருக்குது இந்த கோயிலை காப்பாற்ற. தற்காலிகமாக வந்தது தான் அறநிலைத்துறை. அதுதான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தது. உண்டி பணம் எண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் நாங்கள். ஏன்னா இங்கே யாரும் தெரியப்படுத்துறதில்ல, திருட்டுத்தனமாக எண்ணியத்துன்னு வச்சுருவாங்க. இந்த அவல நிலைமை மாறி எங்களுடைய வம்சாவழி, எங்களுடைய பூர்வீகம், எங்களுடைய தார்மீகம், எங்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்னா வண்டலூர் இரணியம்மன் தான் அடையாளம், எங்களுடைய அடையாளம். அந்த அடையாள பொருள் இப்போ எனக்கு 71 வயசு ஆகுது. அப்போ பார்த்துங்க, இந்த காலகட்டத்தில் எங்களை நாங்கள் இது எடுக்கலைன்னா இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும். பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய சிற்றரசருடைய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறுகள் தொல்லியல் ஆராய்ச்சி குழு வச்சு பல வரலாறு புத்தகங்கள்லாம் வெளியிட்டுவேன். அதில் சொல்கிறேன், இந்த வரலாறு அழிஞ்சிடக்கூடாது. வண்டலாறு ஒரு பெரிய வரலாறுனா எங்களது இரணியம்மன் தான் வரலாறு. எங்கள் குடும்பத்தில் ஒரு புள்ள பிறந்தா இரணியப்பன் பேர் வைப்பாங்க. என் தம்பி பேர் இரணியப்பன், இவங்க தாத்தா பேர் இரணியப்பன், எங்கள் தாத்தா பேர் இரணியப்பன், இரணி அம்மா. வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்க. வண்டலூரில் குழந்தை பிறந்தா இரணி அம்மா, இரணி அப்பா. இதுதான் எங்களுடைய தார்மீகம். அதனால நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள்லாம் இது நல்லா வெளிப்படுத்தணும். நாங்கள் வந்து தர்மத்தின் பார்வையில் இந்து சனாதன தர்மத்தை, இந்து தர்மத்தை, பாரம்பரிய தர்மத்தை, தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாடுகளை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசியல் சாயம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் அதில் போகலை. ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். இப்போ ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸில் இருக்கிறாரு, மாநில செயலாளர் நான் பக்கத்தில் இருக்கிறேன் பிஜேபி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, சீனியர், வன்னியர் சங்கம், எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் மாமா மச்சான் நாங்கள். அதனால் எங்கள் கண் பார்வையில் பேதகம் இல்லை. நீங்கள்லாம் ஊடக அன்பர்கள் தயவு செய்து இந்த செய்தியை, உங்களால் தான் முடியும், ஊடக அன்பர்கள் பண்ணாதான் எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற செய்ய முடியும். ஆகவே தயவு செய்து இந்த செய்தியை எல்லாருக்கும் பறைசாற்றி எங்களுடைய கிராம தேவதையை எங்களிடம் ஒப்படைத்து எங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றும்படியாக இந்த நேரத்தில் எங்கள் கிராம மக்களின் சார்பிலும், ஊடக அன்பர்கள் சார்பிலும், பத்திரிகையாளர் சார்பிலும் வணக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் VG ரங்கசாமி. வந்து இந்த விழா குழுவுக்கு தலைவராக இருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் பீஸ் கமிட்டி போட்டு கலெக்டர் உத்தரவு கொடுத்த தலைவர் நம்ம.